لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين وفيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا تزال هذه الأمة بخير ما عظموا هذه الحرمة حق تعظيمها فإذا ضيعوا ذلك هلكوا. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழனைத்தும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ஹிஜ்ரி 1446 வருடத்துடைய கடைசி ஜும்ஆவில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினாலும் அவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த துல்ஹஜ் மாதத்தின் பொருட்டினாலும் நாம் கடந்த ஆண்டு செய்த எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவப்பிழைகளை, குற்றங்குறைகளை அல்லாஹ் தஆலா மறைத்து எப்பொழுதும் எந்நேரத்திலும் அதை மன்னித்து அருள் புரிவானாக. நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த வருடத்துடைய அந்த வருடத்தை, அந்த நாட்களை அல்லாஹ் தஆலா பரக்கத்தும் நிஅமத்தும் நிறைந்த நாட்களாக, நம்முடைய செல்வங்களில், நம்முடைய வாழ்வாதாரங்களில் பரக்கத்தை தரக்கூடிய, நமக்கு நிம்மதி தரக்கூடிய நாட்களாக அந்த நாட்களை அல்லாஹ் தஆலா மாற்றி தந்திடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பல விஷயங்கள் நாம் நினைவுபடுத்துகிறோம். அப்படி நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம், மக்கமா நகரை நாம் நினைவுபடுத்துகிறோம். அதை இன்றைய சூழ்நிலையில் நாம் நினைவுபடுத்துவதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. ஒரு கேள்வி வரலாம், ஹஜ்ஜு முடிந்து விட்டது, கடமைகள் முடிந்து விட்டது, ஆனால் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள், போர் சம்பந்தமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது,
அதை பற்றி நாம் சற்று பேசினால் என்ன என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் இந்த மேடை, இந்த ஜும்ஆவுடைய மேடை என்பது உலகத்துடைய செய்திகளை வாசிக்கக்கூடிய செய்தி தரம் அல்ல. மாறாக அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எதை சொல்கிறார்களோ அதில் இந்த காலத்துக்கு எது தோதுவாக இருக்கிறதோ அதை நாம் எடுத்து பேச இருக்கிறோம். இன்றைய கால சூழ்நிலையை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக அந்த போர் சூழ்நிலைகளை நாம் கவனித்து பார்ப்போமே ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் ஒட்டுமொத்த பிற சமுதாயத்திற்குமான ஒரு போர், ஒரு நெருக்கடி சூழ்நிலை, ஒரு மோதல் என்கிற ஒரு சூழ்நிலையை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளுடைய தொடக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்லும் பொழுது அங்கு பேசப்பட்ட சில விஷயங்கள் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில விஷயங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கால சூழ்நிலையை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போர் என்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த இஸ்ரேலுடைய தொடக்கம், யகூதியத்துடைய தொடக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த மார்க்கத்தையும் அவர்கள் எதிர்க்க தொடங்கியது எங்கிருந்து என்று நாம் கவனித்தோமே ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து கிட்டத்தட்ட 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் கஅபாவை கிபிலாவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல் கிளர்ச்சி கிளம்பியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த மார்க்கத்தையும் பொய்ப்பிக்கிற சில விஷயங்களை யூதர்கள் தூண்டிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்வியும் கேட்டார். இந்த உலகத்தில் முதலில் வணங்குவதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட ஆலயம் பைத்துல் முகத்தஸ். அதே போன்று மஹ்ஷருடைய நிலைமையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது மஹ்ஷருடைய விஷயங்களை முந்தைய வேதங்கள் பேசும் பொழுது ஷாமுடைய தேசத்துக்கு உதாரணமாக காட்டப்படும். அதே போன்று எத்தனையோ நபிமார்கள், ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வாழ்ந்த இடம் அந்த ஷாம் தேசம், பைத்துல் முகத்தஸுடைய இடம். எத்தனையோ நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்கள் அங்கு இருக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் கூட நீங்கள் அதை புறக்கணிப்பது, அந்த பைத்துல் முகத்தஸை விட்டு நீங்கள் திரும்புவது வழிகேடு என்பதாக யூதர்கள் பேசினார். அதற்கு பதில் தரும் விதமாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான். இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாசி, இந்த உலகத்தில் மக்களுக்காக, மக்கள் வணங்குவதற்காக வேண்டி வைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட முதல் இல்லம் லல்லதி பிபக்கத, பக்கா என்கிற மக்காவில் இருக்கக்கூடிய அந்த இறை ஆலயம்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முதலில் மக்கா கஅபா என்று சொன்னால் பைத்துல் முகத்தஸுக்கும் கஅபாவிற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 ஆண்டுகள் மக்கா கஅபா கட்டப்பட்டு அதற்கு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து தான் பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது முதல் ஆலயம் என்பதை தாண்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் பூமி இவ்வளவு பெருசா இருக்குது, ஆனா அதோடைய தொடக்க புள்ளி எங்கு என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சுர்ரத்துல் அர்து. சுர்ரத் அப்படின்னா தொப்புளுக்கு சொல்லுவாங்க, மனிதனுடைய மையப்பகுதி இருக்கு இல்லையா, தொப்புள். அப்படி பூமிக்கு ஒரு மையப்பகுதி இருக்கிறது, அந்த மையப்பகுதி கஅபா என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அதற்கடுத்ததாக அந்த மையப்புள்ளியிலிருந்து தான் உலகம் சுருட்டப்பட்டது, உலகம் விரிவாக்கப்பட்டது என்கிற விஷயங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக இந்த உலகத்தில் முதலில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் மட்டுமல்ல, உலகத்தில் அடைக்கப்பட்ட முதல் விஷயமே கஅபா தான். இந்த கஅபாவை நாம் தவாஃப் செய்கிறோம். இந்த தவாஃபுகள், அதில் செய்யக்கூடிய அமல்களை நாம் சற்று கவனித்து பார்ப்போமே ஆனால் அந்த தவாஃபுகளும் அந்த இபாதத்துகளும் எதனால் அமைக்கப்பட்டது, எதனால் நாம் அதை செய்கிறோம்,
அதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு சில காரணங்கள், சில விஷயங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஹஜ்ரத் சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவாஃப் செய்யும் பொழுது அங்கு ஒரு மனிதர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கறதுக்காக வர்றார். வந்து கேள்வி கேட்க வரும் பொழுது ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையை காட்டி நிறுத்திட்டாங்க, பேச வரல. தவாஃப் முடிச்சாங்க, உம்ராவை முடிச்சாங்க. உம்ராவை முடிச்சுட்டு மீண்டும் அழைத்து கேட்டாங்க, என்ன கேள்வி உங்களுக்கு? அப்போ அவர் கேட்டார், நம்ம தவாஃப் செய்கிறோம் இல்லையா, தவாஃப் நம்ம எதுக்கு செய்கிறோம், தவாஃப் எப்படி உருவாக்கப்பட்டது, முதல்ல யார் தவாஃப் செஞ்சது அப்படின்னு கேட்டார். பதிலுக்கு ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட மனிதரை பார்த்து, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் ஷாம் தேசத்திலிருந்து வர்றேன். அந்த ஷாம் தேசத்தில் இருந்து வரக்கூடிய அவர், அதாவது ஷாம் தேசங்கிறது பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, அது வெளியூரில் போய் சொல்லும்போது நம்ம அது பெருமையாக பேசுவோம். அதே மாதிரி அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், நாம் பைத்துல் முகத்தஸில் இருக்கிறோம், பைத்துல் முகத்தஸ் தான் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர்கிட்ட இருந்தது. அப்போ ஏன் காபாவை நீங்கள் தவாஃப் செய்கிறீங்க அப்படின்னு கேட்க வந்தார் அவர். பதிலுக்கு ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையானவை என்பதாக ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறாங்க. எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு அறிவிக்கும் பொழுது மலக்குமார்கள் கேட்டாங்க இல்லையா, மனிதனையா படைக்க போகிற, மனிதன் பூமியில் ஃபசாதை ஏற்படுத்துவான், கொலை செய்வான், ரத்தத்தை ஓட்டுவான், இப்படிப்பட்ட மனிதனையா படைக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும். இதே நம்முடைய பாணியில் நம்ம எடுத்துக்கிட்டா, ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க, அந்த இடத்துல நம்ம போய் ஏதாவது சொன்னோன்னா என்ன பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்வாங்க. அது சொல்கிற துணி இருக்கு இல்லையா, ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி அல்லாஹ் தஆலா எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் மலக்குமார்கள் நம்ம ஏதோ தப்பாக பேசிட்டோமோ, நம்ம செஞ்சது தப்பாயிருச்சு, அல்லாஹ்ட்ட இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு வருத்தப்பட்டு அரிஷை சுற்றி நின்று அழுகிறார்கள். அரிஷை கிட்டத்தட்ட நம்ம காபாவை சுற்றும் பொழுது, உம்ரா செய்யும் பொழுது 7 சுற்று சுற்றுவோம். அதற்கான காரணத்தை எழுதுகிறார்கள், மலக்குமார்கள் அரிஷை 7 ஆண்டுகள் சுற்றி வந்தாங்க. எதற்காக வேண்டி? அல்லாஹ்விடத்தில் அப்படி பேசியதற்காக வேண்டி, அந்த அந்த குறையை, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் சுற்றி வந்தார்கள். அப்படி சுற்றி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து அடுத்த கட்டளையாக ஒரு கட்டளையிட்டான். 7வது வானத்தில் நீங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். அந்த வீடு ஜபர்ஜத், அதாவது மரகதத்தால், பச்சை மரகதத்தால் அதை கட்டணும். அந்த பைத்துல் மஅமூர், அங்கே கட்டுற வீட்டுக்கு பேர் பைத்துல் மஅமூர்னு பேர். அந்த பைத்துல் மஅமூரை நீங்கள் தவாஃப் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான். சிறிது காலம் கழித்து பூமி படைக்க தொடங்கும் பொழுது பூமிக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், பைத்துல் மஅமூருக்கு நேரா, அதாவது பைத்துல் மஅமூர் இருக்கிறது அரிஷுக்கு நேரா, அப்போ பைத்துல் மஅமூருக்கு நேராக பூமியில் நீங்கள் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அப்பொழுது அங்கே இருக்கிற மலக்குமார்கள், பூமியில் இருக்கிற மலக்குமார்கள் ஒரு கட்டிடத்தை, ஒரு இல்லத்தை கட்டுகிறார்கள். அதுதான் காபா. அதாவது இப்போ நம்ம பார்க்குற காபா கிடையாது. அந்த காபாவை பொறுத்தவரையில் முழுக்க ரத்தினங்களால் செய்யப்பட்டது, சொர்க்கத்துடைய கற்களால் கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்ட பிறகு அந்த காபா எதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது? மலக்குமார்கள் வானத்தில் செய்த அந்த சின்ன தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக தவாஃப் செஞ்சாங்க இல்லையா, அதே போன்ற மனிதர்கள் தவறு செய்யும் பொழுதும் இந்த தவாஃபை ஏற்படுத்தி அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கணும். இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா தவாஃபை ஏற்படுத்தினான் என்பதாக ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா சொன்னான். அது மட்டும் இல்லை, முஃப்தி அஹ்மத் யார் கான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தஃப்சீரில் எழுதுகிறாங்க, இப்போ இருக்கிற காபா, நம்ம பார்க்குற காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின காபா.
முன்னால் இருந்த காபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட காபா. அந்த காபாவை பொறுத்தவரையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல வந்து பார்க்க வரும் பொழுது மலக்குமார்கள் வரவேற்று சொன்னாங்க, இந்த காபாவை நீங்கள் வருவதற்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தவாப் செய்கிறோன்னா. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்தியாவிலேருந்து தான் புறப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 முறை காபாவை போய் தரிசிச்சிருக்கிறாங்க. அதில் 300க்கும் மேற்பட்ட ஹஜ்ஜுகளையும் செய்திருக்கிறார்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி போகும் பொழுது சில மராமத்து வேலைகள், அதாவது சும்மா எடிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது அலங்காரத்துக்கு காபாவில் சில விஷயங்களை பண்ணாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வெள்ளப்பிரளயம் வரும் பொழுது சில பேர் சொல்கிற வார்த்தைகள் இருக்கிறது, அதாவது வெள்ளப்பிரளயத்தில் அழிஞ்சு போச்சு. ஆனால் யதார்த்தத்தில் அவர்கள் எழுதுகிறார்கள், இமாம் அஹ்மது இஆர் கான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், அப்படி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த காபாவை, மரகதத்தாரான காபாவை மேலே உயர்த்திட்டான். கல்ல ஒவ்வொரு கல்லாக உயர்த்தும் பொழுது கடைசியில் மிச்சம் இருந்த கல் ஒரே ஒரு கல் இருந்தது, அதுதான் ஹஜ்ருல் அஸ்வத். சொர்க்கத்துடைய கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சொர்க்கத்துடைய கல் என்பது அந்த காபால இருந்து இருந்த கல் அது. அப்படிதான் ஹஜ்ருல் அஸ்வத் என்ற அளவிலும் அங்கு இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். அப்படி உயர்த்தப்பட்ட பிறகு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதுணையாக இருந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்பொழுது இந்த விஷயங்கள் ஹஜ்ஜுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில உண்டு. நம்ம வருஷம் ஒரு விஷயத்தை செய்கிறோன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு நம்ம உருஸ், ஒவ்வொரு உருஸுக்கும் நம்முடைய பள்ளியில் துவா ஓதுறது உண்டு. ஒவ்வொரு வழிமார்களுடைய உருஸுக்கும் துவா ஓதுறது உண்டு. அதே போன்று தர்காக்களில், தர்பார்களில் உருஸுகள் நடத்துவது உண்டு. இதை பார்த்து சில கேள்விகள் வருவதுண்டு. எதுக்கு வருஷம் செய்கிறீங்க, அதான் போயிட்டாங்கல்ல, இது எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதில் இந்த ஹஜ்ஜுடைய அமலில் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய அமல்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனித்து பார்ப்போமே. ஆனால் தவாப் செஞ்சாங்க, யார் தவாப் செஞ்சது? முதல்ல மலக்குமார்கள். அதை நாம் செய்கிறோம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சாங்க. ஹஜ்ஜுடைய அமல்களில் ஒன்று. ஷைத்தானுக்கு வர்ற வழியில் ஷைத்தான் இருந்தால் அவனை பார்த்து கல் எறிஞ்சாங்க. எந்த இடத்துல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை எறிஞ்சாங்களோ அதே இடத்துலேருந்து நம்ம எறியும். நம்ம கண்கூடா ஷைத்தானை பார்க்கறதில்லை, கல்லை தான் பார்க்குறோம். அதே போன்று ஹாஜரா அம்மையார் அவர்கள் தாகத்திற்காக வேண்டி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாகத்திற்காக வேண்டி சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில் தொங்கோட்டை ஓடினாங்க தண்ணீரை தேடி. இப்போ இந்த கால சூழ்நிலையை பொறுத்தவரையில் தண்ணீருக்கு பஞ்சம் கிடையாது, ஜம்சம் நீர் இருக்குது. ஜம்சம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுலேயே பெரிய ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம். அல்லாஹ் தஆலா சாலிஹீன்களுடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன என்பதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். அப்படி தண்ணீருக்காக வேண்டி ஓடும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதத்திலிருந்து, அவர்களுடைய பாதம் பட்டதினால் ஜம்சம் நீர் வந்தது. அந்த நீர் வரும் பொழுது, நீருக்கு அரபியில் ஒரு பேர் இருக்குது, தண்ணி, மா. பொதுவாக என்ன சொல்லணும், மா என்ன சொல்லணும். ஆனால் அந்த தண்ணீரை பார்த்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜம் ஜம், நில்லு நில்லுனாங்க தண்ணி. ஏன்னா ரொம்ப தண்ணி வருது, குழந்தை பக்கத்தில் இருக்குது. ஒரு வலியுல்லா சொன்ன வார்த்தையை கியாமத்து நாள் வரை இந்த உம்மத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் வச்சுட்டான். யார்? ஹாஜரா அம்மையார் சொன்ன வார்த்தையை கியாமத்து நாள் வரை வரக்கூடிய உம்மத்துகள் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அல்லாஹ் வச்சிருக்கான். இப்போ நம்ம அங்கே போனால் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் தொங்கோட்டை ஓடுறோம். நமக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. நமக்கு தண்ணி தேவையா? தண்ணி ஜம்சம் இருக்குது, தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. நம்ம தண்ணிக்காக வேண்டி ஓடுவதில்லை. மாறாக அவர்களுடைய நினைவை, ஹாஜரா அம்மையாரை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த விஷயத்தை வச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானை கொடுத்தாங்க, அதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி வருஷம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் நபிமார்கள் சாலிஹீன்களுடைய நினைவுக்காக வேண்டி நாம் செய்கிறோம். இப்போ இதை என்ன சொல்கிறது? வருஷம் நீங்கள் ஏன் கந்தூரி எடுக்கிறீங்க, அவங்களுடைய ஏன் நினைவுபடுத்துறீங்க அப்படின்னு வரும் பொழுது இது நாங்கள் ஏற்படுத்தின விஷயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சாலிஹீன்களுக்கும் நபிமார்களுக்கும் கொடுக்கக்கூடிய கண்ணியம் இது. அதனுடைய அடிப்படையில் தான் காலம் தொட்டு நாங்கள் செய்து விடுகிறோம்.
அதே போன்று இந்த காபாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவை பற்றி சொன்ன சில செய்திகள் நாம் இன்றளவும் நினைத்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கால சூழ்நிலைகளில் நாம் காபாவை, அந்த ஹரம் ஷரீஃபை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதும் அதை கண்ணியப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரார். புகாரி முஸ்லிம் ரெண்டுலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், லா தஸாலு ஹாதிஹில் உம்மத்து பி ஹைரின், இந்த உம்மத் எப்பொழுதும் ஹைரில் இருக்கும். எதுவரை? மா அல்லமு ஹாதிஹில் ஹுர்மத, இந்த ஹரம் ஷரீஃபை கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம். எப்பொழுது அந்த காபாவை, ஹரமை, அந்த மக்கா மாநகரை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார்களோ, கண்ணியத்தோடு வைத்திருக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த உம்மத் இஸ்ஸத்தோடு இருக்கும், கண்ணியத்தோடு இருக்கும். ஹக்க தஅதீமிஹா, அதை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்தணும். ஃபஇதா லய்யஉ, அதனுடைய கண்ணியத்தை பால்படுத்தினால் இந்த உம்மத் அந்த கஅபாவுடைய, அந்த ஹரம் ஷரீஃபுடைய கண்ணியத்தை பால்படுத்துமையானால் ஹலகு, அவங்க நாசமாக போயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அழிவுகளை எல்லாம் நாம் சற்று யோசித்து பார்ப்போமேயானால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த போர் பதட்டம் அதெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், அந்த நாட்கள்லாம் இப்போ நடக்கிற அனாச்சாரங்கள் நடக்கல ஹரம் ஷரீஃபில். ஹரம் ஷரீஃபில் அப்படிங்கிறத விட மக்கால இப்போ நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் அப்போ நடக்கலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையுடைய உண்மைத்தன்மை இப்போ வெளியே வருது. ஹரம் ஷரீஃபை யார் கண்ணியப்படுத்தாமல் பால்படுத்துகிறார்களோ, அப்படி பால்படுத்தக்கூடிய காலமெல்லாம் இந்த உம்மத் அழியும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. இதே நேரத்தில் சில வார்த்தைகள் நம்ம பேசுறது உண்டு. பலஸ்தீனில் பயங்கரமான தாக்குதல் நடந்தது, பல பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அதை பார்க்கும் பொழுது தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்ட வார்த்தை உண்டு, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்ற நேரம் நெருங்கிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஹதீஸுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, மஹதி அலைஹிஸ்ஸலாம் எது வரைக்கும் வரமாட்டாங்க அப்படின்னா, அரபு தேசத்தை விட்டு இஸ்லாமிய ஆட்சி பிடுங்கப்படுகிற வரை மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. அரபு தேசங்களுடைய ஆட்சி, இஸ்லாமியுடைய, அதாவது பேரளவில் ஆட்சி இஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அது கூட இருக்காது. இஸ்லாமியர்கள் வீழ்த்தப்பட்டு அரபு உலகம், இஸ்லாமிய நாடுகள் என்று எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த நாடுகள் எல்லாம் எதிரிகளால் கைப்பற்றப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கைப்பற்றப்படும் பொழுது, அப்படி கைப்பற்றப்பட்ட பிறகு மஹதி அலைஹிஸ்ஸலாம் வெளியே வருவாங்க. எங்கே வருவாங்க அப்படின்னா மக்கால. அந்த இடமும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது செய்தினா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அவர்கள் தன்னுடைய சஹாக்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எந்த கண்டிஷனில் எது சஹீஹ்னு எப்படி சொல்ல வருவாங்களோ அந்த கண்டிஷனோட பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், எப்போ மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் எப்போ வருவாங்க அப்படின்னு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு கையை பிடிச்சி சொன்னாங்க, ஸாக யஹ்ருஜு ஃபி ஆஹிரிஸ் ஸமான், மஹதி அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்தில் வருவாங்க. அந்த கடைசி காலம் எப்படி இருக்கும்? இதா காலர் ரஜுலு அல்லாஹ் அல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி குத்தில அவன் கொல்லப்படுவான். ஒரு மனுஷன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் அப்படிங்கிறது இல்லை, அல்லாஹ் என்ற வார்த்தையை அவன் சொல்ல கேட்டாலும் அவனை கொல்லப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஃபயஜ்மஉல்லாஹு தஆலா லஹு கௌமன் குஸ்அன் ககுஸ்இஸ் ஸஹாப், மேகமூட்டங்கள், மழைக்காக வேண்டி மேகமூட்டங்கள் எப்படி ஒன்று சேருகிறதோ அதே போன்று மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி ஒரு கூட்டம் ஒன்று சேரும். அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யுஅல்லிஃபுல்லாஹு பைன குலூபிஹிம் லா யஸ்தவிஹ்ஷூன இலா அஹதின், அதாவது அந்த கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஒன்று சேர்த்திருக்கிற அந்த கூட்டத்தில் யாரும் யாரையும் பார்த்து சண்டை போட மாட்டாங்க. யாரும் யாரை பார்த்து சண்டை போட மாட்டாங்க. வலா யஃப்ரஹு நபி அஹத், அவங்க எந்த விஷயத்துக்கும் சந்தோஷமும் போட மாட்டாங்க. இப்போ நம்ம சண்டை போடுறதும் சரி, சந்தோஷமா இருக்கிறதும் சரி, எந்த விஷயத்துல இருக்கிறோம்? உலக விஷயங்கள்ல. அந்த கூட்டத்தார்கள் எப்படி இருப்பாங்க சொன்னா, உலகத்தை விட்டு அப்பாற்பட்டு இருப்பார்கள். அவங்களுக்கு சந்தோஷமும் கிடையாது, சங்கடமும் கிடையாது, சண்டையும் கிடையாது. அடுத்து சொல்லுகிறார்கள், யதுகுலு ஃபீஹிம் அலா இத்ததி அஸ்ஹாபி பத்ரின், பத்ர் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அந்த எண்ணிக்கையில் அவர்கள் இருப்பார்கள். யார்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள். இந்த இடத்துல பத்ர் சஹாபாக்கள் அப்படின்னு சொல்றதை கொண்டு நோக்கம், இந்த உலகத்துடைய பாதுகாப்பிற்கு, இஸ்லாமுடைய பாதுகாப்பிற்கு பத்ர் சஹாபாக்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கையும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கையில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சஹாபாக்கள் கொடுக்கப்படுவாங்க சொன்னாங்க. அடுத்ததாக சொல்லுகிறார்கள், லம் யஸ்பிகுஹுமுல் அவ்வலூன வலா யத்ரிகுஹுமுல் ஆஹிரூன். அந்த படை எப்படி இருக்குன்னா, முன்னாடி வர்றவங்க அவங்கள பிடிக்க முடியாது, பின்னாடி வந்து யார் தாக்கணும்னு நினைச்சாலும் அதுவும் முடியாது. அவ்வளவு உறுதியான படை அது. அடுத்ததாக சொல்லுகிறார்கள், அலா இத்ததி அஸ்ஹாபி தாலூத் அல்லதி ஜாவசு மஅஹுன் நஹர். குர்ஆனில் ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாலூத் என்கிற ஒரு அரசர் ஜாலூத் என்கிற கொடுங்கோலனை எதிர்த்து போனார். நம்ம ஒரு ஆள்ல 10 ஆளுக்கு சமம். அதாவது 10 பேர் சேர்ந்து அவன் முன்னாடி நின்னாலும் சின்னதான் தெரியும். அப்படிப்பட்டவன் ஜாலூத். அவனை எதிர்த்து தாலூத் என்கிற அரசர் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போகும் பொழுது அந்த உருவத்தை பார்த்து பின்னாடி விலகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எதிர்த்து நின்றவங்க அற்பமான ஆட்கள் தான். அப்படி அற்பமான நிலையில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள், அவருடைய வீரர்கள் இருப்பார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தியை முஹம்மது பின் அல் ஹனஃபியா, இவங்க தான் ராவி, இந்த ஹதீஸுக்கு ராவி இவங்க தான், அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொல்லி காட்டும் பொழுது அவருடைய மாணவர் அபு துஃபைல் அப்படிங்கிறவங்க அவங்க கேட்டாங்க. அதாவது அவங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது முஹம்மது பின் ஹனஃபியா ரலியல்லாஹு கேட்குறாங்க, அத்துரீதுஹு, அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாமை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது குல்து நஅம், ஆமாம் நான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்களுடைய மாணவர் முஹம்மது பின் ஹனஃபியா அவர்களுடைய மாணவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, இன்னஹு யஹ்ருஜு மின் பைனி ஹாதைனில் ஜப்ஹதைன், இந்த 2 புஜங்களுக்கும் மத்தியில், அதாவது 2 பக்கம் எதை காட்டி சொல்றாங்க அப்படின்னா, மக்கா மாநகரில் இருந்துட்டு சொல்றாங்க, இந்த 2 மலைகளுக்கும் மத்தியில், அதாவது இந்த ஊர்ல தான் அவங்க இறங்குவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இவங்க இந்த இடத்துல தான் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ அந்த இடத்துல இவங்க சொல்றாங்க, யாரு? அவங்களுடைய மாணவர் சொல்றாங்க, லா லா ஜரம வல்லாஹி லா அர்மீஹிமா ஹத்தா அமூத்த, நான் மௌத்தாகிற வரை இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்காக வேண்டி காத்திருப்பவர்கள் இன்றளவிலும் மக்காவில் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வெளி உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வலிமார்களும் சரி, மறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வலிமார்களும் சரி, ஒவ்வொரு வலிமார்களும் கஅபாவில் தொழுகை நடக்கும் பொழுது ரூஹானியத்தான முறையில் அங்கு தொழுகிறாங்க. இதற்காக வேண்டி மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக. இன்னொரு சில செய்திகள் வருகிறது. அதாவது இர்ஷாதுல் இபாத் அப்படிங்கிற கிதாபில் நான் பார்த்த செய்தி, அதே போன்று ரவுதுர் ரயாஹின் அப்படிங்கிற கிதாபிலே நான் பார்த்த செய்தி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகரிபுக்கு பின்னால் ஃபஜ்ர் வரை எல்லா வலிமார்களும், வாழக்கூடிய வலிமார்கள் எங்க இருக்கிறாங்க? ஹரம்ல இருக்கிறாங்க. இவ்வளவு நுண்ணிப்பான செய்திகள் அந்த செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஹதீஸில் வந்த செய்தி தான். இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை கவனிக்கும் பொழுது நமக்கு இந்த ஒரு ஹதீஸ் நினைவுபடுத்த தகுந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யஹ்ரிபுல் கஅபத து சுவைகதைனி மினல் ஹபஷா. கஅபால ஹரம் ஷரீஃபில் ஒரு சூழ்நிலை இப்படி வரும். எப்படின்னா, கருப்பினத்தை சார்ந்த, கால் நடக்க முடியாத, அதாவது நம்ம வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா
சூம்பி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கால் மெலிஞ்சு போய் நடக்க முடியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஹபஷா நாட்டை சார்ந்த நீக்ரோ காபாவுடைய ஒவ்வொரு கல்லா பிடுங்கி எடுப்பான். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோடு அந்த ஹதீஸை நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். எதை முன்னாடி சொன்னோம் இல்லையா, அரபு உலகத்துடைய ஆட்சிகள் ஒட்டுமொத்தமாக கையை விட்டு போகும் அப்படின்றது. அப்படி ஒட்டுமொத்தமாக விட்டு போகும் பொழுது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், நிலைகள் இது. அல்லாஹ் தஆலா நாம் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் நம்முடைய ஈமானை அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹரம் ஷெரீஃபை, எந்த காபாவை கண்ணியப்படுத்த சொன்னார்களோ அந்த காபாவை கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. அந்த காபாவை பலமுறை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபையும், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவை நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை ஜியாரத் செய்யக்கூடிய நசீபையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்ணார கண்டு அளிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததியிற்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.